வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கோல்மால் ரிட்டர்ன்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இது கோல்மால் படத்தோட கண்டினியூஷன் கிடையாது, இது தனியான ஒரு கதை தான். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டிவி சீரியல் பைத்தியமாக இருக்கிறாங்க. அதனால அவங்களோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோவை ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகத்தினால நிறைய குழப்பங்கள் வருது. கடைசியில் இந்த டிவி சீரியல் பைத்தியம் தெளிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. கோல்மால் 1 மாதிரி இது ஒரு காமெடி படம் தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கோபால் அவங்க ஒய்ஃப் ஏக்தா கூட 3rd anniversary செலிப்ரேஷன் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு ஏக்தா கேட்கும்போது இவங்க ஏக்தாவோட பேரை அவங்க கையில் டாட்டு போட்டுட்டு காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஏக்தாக்கு ரொம்பவே இமோஷனலாக இருக்குது. ரொம்ப வலிச்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னோட காதலுக்காக நான் எந்த வழியை வேணாலும் தாங்கிப்பேன் அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ என்ன எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு நம்ம அண்டர் வாட்டர் டைவிங் பண்ண போகிறோம், அதுதான் இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஏக்தா வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை தண்ணி ரொம்ப குளிரும் அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு கோவால இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. அவங்க தண்ணிக்குள்ள முங்க போறாங்க. கோபால் சீக்கிரமா போய் காப்பாத்துங்க அப்படின்ட்டு அங்கே ஏக்தா சொல்லும் போது அங்கே பக்கத்தில் கோபாலே இல்லை. ஆக்சுவலாக கோபால் முன்னாடியே காப்பாத்துறதுக்காக அங்கே தண்ணிக்குள்ளேயே குதிச்சுட்டாங்க. அந்த பொண்ணை காப்பாத்திட்டு தூக்கிட்டு வரும்போது தான் பார்த்தா அந்த பொண்ணோட கையில ஏக்தான்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே கோபால் டாட்டுவே போடல, ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இங்கே செம்ம கோவம் வந்துருச்சு ஏக்தாக்கு. அவங்க பயங்கரமா வந்து திட்டிட்டு வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே கோபாலோட கம்பெனியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக கோபால் கோல்டன் ஃபிஷரிஸ்ங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோபால் வந்து மேனேஜராக இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க எம்டி வந்துட்டு சாவந்த், கோபாலோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சுபுத் வந்து எப்போ பார்த்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களை வந்து அவங்க பாஸ் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையுமே இப்போ அவங்களோட ஓனர் வந்து பயங்கரமாக திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட கம்பெனி வந்துட்டு ரொம்பவே லாஸில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக ஃபிஷ்ஷஸும் கிராப்ஸையுமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க லாஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசாக வந்து நான் ரெக்ரூட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வர்ற எல்லாருமே வெஜிடேரியன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே பாஸ் வந்து சொல்லிட்டு சீக்கிரமாகவே ரெக்ரூட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கே கோபால் வந்துட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் சுபுத் கிட்ட ரெக்ரூட்மெண்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு அவங்க கிட்ட வேலையை விட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இன்ஸ்பெக்டர் மாதவ் வராங்க. இன்ஸ்பெக்டர் மாதவ் கோபால் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஃபிஷர்ஸ் கூட சேர்ந்து இங்கே ஸ்மக்லிங் பண்ணுறதா, அதாவது ட்ரக்ஸை கடத்துறதா வந்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் சர்ச் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னதுமே சர்ச் வாரண்ட்டை கொடு அப்படின்ட்டு கோபால் வந்து கேட்கும்போது ஆக்சுவலாக அங்கே கான்ஸ்டபிள் வந்துட்டு சர்ச் வாரண்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. சர்ச் வாரண்ட்டே இல்லாமல் வந்துட்டியா அப்படின்ட்டு அங்கே பயங்கரமாக வந்து அடிக்காத குறையாக விரட்டி விட்டுடுறாங்க. ரொம்ப அவமானமாக போயிருது மாதவுக்கு. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நம்மளோட இன்னொரு ஹீரோ லக்கியை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சலூனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜிம் இருக்குது. அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு லக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் லக்கிக்கு வந்துட்டு பேச்சு வராது. இது தெரிஞ்சால் அந்த பொண்ணு எங்கே பேச மாட்டாளோ அப்படிங்கிறதுக்காக லக்கியுமே அந்த பொண்ணை வந்து அப்படி பார்க்குறதோடய விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே லக்கி வந்துட்டு யாரும் இல்லை, அங்கே ஏக்தாவோட தம்பி தான். ஏக்தா வந்துட்டு ஒரு பெரிய டிவி சீரியல் பைத்தியம் இல்லையா. ஸோ அவங்க பயங்கரமாக வந்துட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டிவிக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் லக்கி வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம கடுப்பாக இருக்குது ஏக்தாக்கு. எதுக்கு நீ இங்கே லாந்திட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா இப்போ நான் மாமாவுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க செய்க பாஷையிலே வந்து லக்கி வந்து சொல்கிறாங்க. போன வாரம் தானே ஹேர் கட் பண்ணாங்க, இப்போ என்ன மறுபடியும் ஹேர் கட்டுன்ட்டு இவங்க வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு பவர் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கோபாலுக்கு. இதை பார்த்ததுமே அது ஒரு லேடி வேற, செம கோவம் வந்துருச்சு ஏக்தாக்கு. இனிமேல இருந்து இங்கே ட்ரெயினியாக யாரும் தேவையில்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விரட்டி விட்டுறாங்க. இப்போ எதுக்காக இப்போ ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஏக்தா கேட்கும்போது எங்களோட பாஸ் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வேலைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களை பாஸ் வந்து முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்க ஃபிட்டாக இருக்கிறவங்க தான் வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இவங்க வந்துட்டு யோகாலாம் கற்றுட்டு இருக்கிறாங்க போல். ஆனால் ஏக்தா தான் பயங்கரமாக சந்தேகப்படுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, வேலை பார்க்கறதுக்கு புத்தி தான் முக்கியம், உடம்பு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அங்கே ஏக்தா வந்து பயங்கரமாக சந்தேகப்பட்டுட்டு நோ மோர் ஹேர் கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர கோவத்தில் லக்கி கிட்டேயுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக லக்கியும் கோபாலும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ மாமாவோட சிங்சான் நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு. இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, கரெக்டாக தான் இவங்க அப்பா பேர் வச்சிருக்கிறான் ஏக்தான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இங்கே பயங்கரமாக வந்து கோபால் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே கோபாலோட தங்கச்சி ஈஷா வராங்க. ஸோ கோபாலோட தங்கச்சி அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ட்டு கோபால் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இப்போ எங்கே போகிற அப்படின்ட்டு ஈஷா கிட்ட கேட்கும்போது
இருக்கும்போது, நான் காஃபி ஷாப்புக்கு போக போறேன் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நீ காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க போற காசுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு தனி காஃபி ஷாப்பே வச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் போறாங்க அப்படிங்கிறது கோபாலுக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஸோ ஓகே அப்படின்ட்டு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈஷாக்கு. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு அங்கே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்தவங்களை வந்துட்டு அங்கே கிராப் ஃபிஷ் எல்லாத்தையும் டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் சார், நான் அதெல்லாம் டச் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஜிக்னா, அந்த பொண்ணோட பேரு, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டச் பண்ணலன்னா இங்கே எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு இங்கே கோபால் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் கோபாலுக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஆசையா ஏக்தா வந்து கோபாலை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியில நிற்கும் போது இங்கே இதை டச் பண்ண அதை டச் பண்ணுன்னு சொல்றது இங்கே ஏக்தாக்கு கேட்டுருச்சு. ஏக்தாவோட சீரியல் மூளை ரொம்ப பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு அவங்க வேற வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பொண்ணு வந்து எனக்கு ஃபியான்சே எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்றதுன்னு தெரிஞ்சா அவன் என்ன விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுல என்ன இருக்கு, இதை டச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே ஏக்தாக்கு பயங்கரமான கற்பனை ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு கதவு திறந்து உள்ள வந்துட்டு இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவியா, அதுவும் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலை வந்து பயங்கரமாக ஏக்தா திட்டிட்டு வந்து போயிட்டாங்க. நான் சொல்கிறது வந்து கேளு அப்படிங்கிறதுக்குள்ள இங்கே பேசுறதுக்கு டைமே கொடுக்கல. ஏக்தா திட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட அசிஸ்டன்ட் சுபோத்துக்கு வந்துட்டு இங்கே கோபால் மேலே கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குமா. ஸோ உடனே இவங்க வந்துட்டு கோபால் ரொம்ப நல்லவங்க தான், என்ன இந்த பொண்ணுங்க எல்லாரும் ஃப்ளர்ட்டுன்னு சொல்கிறாங்க, கோபால் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இவங்க வேற ஏற்கனவே ஸ்க்ரூ வந்து ஏற்றி விட்டுடுறாங்க. பயங்கர டென்ஷனாக இருக்குது ஏக்தாவுக்கு. அதுக்கப்புறமா ஏக்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் அவங்க தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சீரியல்லே அங்கே ஒரு அஃபேர் சீன் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு அங்கே கோபாலும் அந்த பொண்ணும் இருக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே கார் வர சத்தம் கேட்குது. இங்கே வந்து பார்த்ததுமே கோபால் ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கும்போது அது கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ ஸ்டெப்னி மாற்றிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னதுமே இப்போ தான் நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க, ஸ்டெப்னின்னு ஒரு ஆள் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்ட்டு உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் எனக்கு சுபுத் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே சுபுத் என்னை பற்றி சொன்னான் அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக சுபுத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவன் விரலெல்லாம் அப்படியே நறுக்கிடுவேன், அவனை அப்படியே வந்துட்டு கிராப்ஸ் இருக்கிற பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப வல்கராக வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மீன்வாயில்ல அங்கே ஈஷா வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லை, அந்த இன்ஸ்பெக்டர் மாதவ் தான். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா மாதவும் கோபாலும் பார்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு பயங்கரமாக பிடிக்காது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனெல்லாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்துட்டு மாதவ் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இங்கே ஈஷாக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு அங்கே சுபூத்தை பிடிச்சி பயங்கரமாக கம்பை எடுத்துட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என்னோட ஒய்ஃப் கிட்ட என்னை பற்றி என்ன தப்பு தப்பாக சொன்னேன் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணன்ட்டா உன்னோட எஸ்எம்எஸ் பண்ணுற விரல் எல்லாத்தையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்காங்க. அங்கே போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் உங்களோட வீரத்தை காட்டுங்க, எல்லாத்தையும் எங்க கிட்ட தான் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு சரியான பயந்தவன் அப்படின்ட்டு இங்கே சுபூத் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கடுப்பாயிருச்சு. செம்மையாக வந்துட்டு சுபூத்தை வந்து அடிக்கிறதுக்காக கோபால் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் ரெண்டு பேரையும் அப்படியே தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே மாதவ் வந்துட்டாங்க. மறுபடியும் சர்ச் வாரண்ட் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. சர்ச் வாரண்ட்டை கோபால் கிட்ட கொடுத்ததுமே கோபால் ஃபுல்லாகவே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கடா இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாதவ் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ சர்ச் வாரண்ட்டுக்காக கொண்டு வந்த ஷிப் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ணுங்க. இப்போ பாருங்க இங்கே இருக்கிற ஷிப் வந்துட்டு ப்ளூ ரிப்பன் தெரியுதா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்துட்டு மறுபடியும் வரட்டி விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தா கான்ஸ்டபிள் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்காங்க. ஒழுங்கா அடிக்க தெரியாதா உனக்கு, ஒழுங்கா டைப் பண்ண தெரியாதா அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து கான்ஸ்டபிளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஏக்தா வந்துட்டு கரெக்டாக 7 மணி ஆனதும் இன்னும் என் வீட்டுக்கு வரல, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர ரூடாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே சுபுத் வந்துட்டு ஒய்ஃபுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணாங்க இல்லையா, ஸோ அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ இவங்க சம கோவத்தில் நான் ஒன்றும் உன்னோட டிவி சீரியல் கிடையாது, கரெக்டாக 7 மணிக்கு போட்டதுமே வந்து நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு நான் எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் வருவேன் அப்படின்ட்டு இங்கே சம கோவமாக வந்து கோபால் வந்து சொல்லிட்டாங்க. செம கடுப்பாக இருக்குங்க ஏக்தாவுக்கு. அதுக்கப்புறமா இங்கே கோபால் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை வந்துட்டு நிறைய ரவுடிஸ் வந்துட்டு ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கோபால் தான் போய் அப்படியே காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணோட கார் வந்துட்டு அங்கே பஞ்சராக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரவுடிஸ் கூட சண்டை போட்ட டைமில் அங்கே கோபாலோட காரையுமே அந்த ரவுடிஸ் வந்து பஞ்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேயும் போக முடியல, அவங்க ரொம்பவே பிளாக்டாக போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டோட யாட் வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம அங்கே போய் கொஞ்ச நேரம் இருப்போம், அதுக்கப்புறம் என்னட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன எதுவுமே கோபாலுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டிவி ஆன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே ஹாட் சீன்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கோபால் தான் ரிமோட் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறமா பார்த்தா அங்கே பவர் கட் ஆயிருச்சு. இங்கே ரொம்ப பயமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு சைடில் அங்கே சுபுத் இருக்காங்க இல்லையா, அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் ஃபிங்கர்ஸ் எல்லாம் கட் பண்ணி. அதுக்கப்புறமா இங்கே ஏக்தா வந்துட்டு திடீர்னு முழிக்கிறாங்க. அங்கே இன்னுமே கோபால் வரல அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஈஷா கிட்ட வந்துட்டு இது எல்லாத்தையும் சொல்லி அவங்களை எழுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போதே அங்கே காலிங் பெல் சவுண்டு கேட்குது. லக்கி போயிட்டு கதவை திறந்து அங்கே மாதவ் வராங்க. ஸோ மாதவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா கிட்ட வந்து சொல்ல வரும்போது மாதவ் வந்து அவங்க செய்கையில தானே சொல்லுவாங்க லக்கி. ஸோ அவங்க செய்கையில சொல்லும்போது இங்கே ஏக்தாக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு போலீஸ் அப்படின்னு வந்துமே கன் ஃபயர் பண்ணுற மாதிரி கன் ஷூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது கோபாலை ஷூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க ஏக்தா. எனக்கு தெரியும் அது அந்த ஃபியான்சியாக தான் இருக்கும், அந்த பொண்ணோட ஃபியான்சியாக தான் இருக்கும். அவன் தான் வந்துட்டு ஓட விட்டு அங்கே கோபாலை வந்து கொண்டுட்டான். கோபால் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா வந்துட்டு அப்படியே டிவி சீரியல் அழுற மாதிரியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஈஷா உடனே அண்ணா என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஷா வந்து பயங்கரமாக ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே லக்கி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்ட்டு என்னென்னமோ சேர்க்க பண்ணி காமிக்கிறாங்க. இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏக்தாவுக்கு. அங்கே டேபிள்லாம் போய் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது என்னத்தைப்பா தேடிட்டு இருக்கிற, ஃபோட்டோவை தேடிட்டு இருக்கிறியா, மாமாவோட சோலோ சைஸ் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நம்ம அதை ஃப்ரேம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஏக்தா பாட்டுக்கு ஏதோ வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. லக்கி வந்து கன்வின்ஸே பண்ண முடியல ஏக்தாவை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே மாதவே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. மாதவ் வந்ததுக்கப்புறமா எங்கே டெட் பாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏக்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரோட டெட் பாடி அப்படின்னதுமே கோபாலோட டெட் பாடி தான் அப்படின்னு ஏக்தா சொன்னதுமே கோபால் செத்துட்டானா அப்படின்ட்டு அங்கே மாதவுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். அப்புறம் சாரி கோபால் செத்துட்டாரா, எப்படி செத்தாரு அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் டெட் பாடியை கொண்டுட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே ஏக்தா சொன்னதுமே யார் சொன்னானா, இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஈஷா தான் இவங்களை வந்து கூப்பிட்டு இருந்திருக்காங்க அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அங்கே லக்கி சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிய வருது. அங்கே கோபால் ஒன்று சாகலை அப்படின்னு உங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மாதவுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் வந்துட்டு இங்கே ப்ளூ கிராஸ் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒருத்தங்க டெட் பாடி கிடக்குது அப்படின்னு சொன்னதுமே டெட் பாடி கிடக்குதா அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே டெட் பாடியா, கோபால் போயிட்டீங்களா அப்படின்ட்டு ஏக்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா போயிட்டீங்களா அப்படின்ட்டு ஈஷா ஆரம்பிச்சிட்டாங்க. அட நிறுத்துங்கம்மா, வேற டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதவ் சொல்லிட்டு சரியான பைத்தியக்கார குடும்பம் அப்படின்ட்டு மாதவ் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்கே மாதவ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே சுபத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம்காக ரிப்போர்ட் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம்காக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே கோபால் வந்து அடுத்த நாள் காலையில் வந்தாச்சு. ஆனால் இங்கே ஏக்தா அங்கே ஊரே கூட்டி வச்சுட்டாங்க கோபால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே கோபாலை பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீ என்ன ஏக்தா பண்ணி வச்சிருக்கிற, ஒரு நாள் நைட்டு நான் வெளியே எங்கேயோ தங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய அலப்பறை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நைட்டு வெளியில் தங்குனீங்களா, யாரு கூட இருந்தீங்க, அந்த பொண்ணு யாரு, இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாற்றினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் முடிஞ்சது, நம்மளை கொலையை பண்ணிடுவா அப்படிங்கிறதுனால நான் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லுங்க அப்படின்னதுமே உங்களுக்கு பேரை சொல்ல வாயில் வரல. டக்குன்ட்டு ஆண்டனி கோன்சால்வேஸ் அப்படின்ட்டு இவங்க சொல்லிடுறாங்க. அட்ரஸ் சொல்லுங்க, அந்த ஃப்ரெண்டோட அட்ரஸ் இப்போ எனக்கு சொல்லியே ஆகணும்ட்டு எங்கள் ஏக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாய்க்கு வந்த தெருவெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு அட்ரஸ் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஏக்தா வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அங்கே கோபால் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே லக்கி வந்துட்டு அந்த ஆப்போசிட் ஜிம்ல இருக்கிற பொண்ணை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து லக்கி கிட்ட வாலண்டியராகவே வந்து பேசுகிறாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும், அதுக்காக அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. லக்கிக்கு வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க சைலண்டாகவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஏக்தா வராங்க. லக்கி கிட்ட வந்துட்டு நான் வந்து ஆண்டனி கோன்சால்வேஸ்க்கு கோபால் சொன்ன அட்ரஸில் வந்துட்டு நான் ஒரு கொரியர் பண்ணியிருக்கேன், அந்த கொரியருக்கு மட்டும் ரீப்ளே வரல, உன்னோட மாமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே இதை விஷயத்த வந்துட்டு கோபால் கிட்ட வந்து லக்கி வந்து சொல்கிறாங்க. கோபாலுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. கோபால் லக்கி கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு பையன் கூடலாம் இல்லை, ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஹரஸ் பண்ணாங்க, நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றி வேறு வழி இல்லாமல் நானும் அந்த பொண்ணு யாட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் உடனே அக்கா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு லக்கி சொல்கிறாங்க. உன் அக்காவுக்கு மட்டும் இது தெரிஞ்சுது, அவன் நேராக சூசைட் பண்ணிக்கிடுவா, டிவோர்ஸ் கூட பண்ண மாட்டா அப்படின்ட்டு, உன் அக்கா சாகிறதா உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டதுமே இங்கே லக்கிக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆயிடுது. சரி ஓகே நான் அக்கா கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு இவங்களுமே செய்கையில் வந்து அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே இன்டர்வியூக்காக நம்மளோட இன்னொரு ஹீரோ லக்ஷ்மண் பிரசாத் வந்து வராங்க. உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை விடுங்க சார், எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசலாம், எந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற சந்தேக பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன், அஃபேர் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்ட்டு இவங்க சொன்னதுமே கோபால் வந்துட்டு அன்னைக்கு நடந்ததை வந்து இவங்க கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இவங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க,
ஸோ அவங்க சந்தேகப்படுறதுனால அதனால அவங்க மேலே கோவப்பட்டுட்டு இவன் வந்து ஒரு நாள் வெளியில் வரும்போது ஒரு பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவன் அந்த பொண்ணை காப்பாற்றி இவன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற யாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் பிரசாத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அந்த யாட்டில் ரொம்ப தனிமையாக இருக்கீங்க. அந்த டைமில் டிவி பார்க்கலாமேன்ட்டு டிவியை போடும்போது அங்கே ஃபுல்லாகவே ஹாட் சீன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கிறீங்க. அந்த டைமில் பவர் கட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ள அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னதுமே இங்கே பயங்கர சிரிப்பு வந்துருச்சு கோபாலுக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட எனக்கு இன்னொன்று ஒன்று தெரியும் சார், அன்னைக்கு இருந்தது உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபாலுமே ஒத்துக்கிட்டாங்க. சரி இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க இது ஒரு சிம்பிள் பிரச்சனை தான் சார், ஆண்டனி கோன்சால்வேஸ்ன்ட்டு வேற எவனையாவது நடிக்க வச்சா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ஆண்டனி கோன்சால்வேஸாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் நடிக்கிறேன், ஏன்னா உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஆண்டனி கோன்சால்வேஸை பார்த்ததே கிடையாது, ஸோ சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி சார் உடனே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொன்னதுமே முதல்ல என்னோட பிரச்சனையை வந்து நீ முடிச்சு வை, அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே கோபால் வந்து அப்படி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சதுமே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு கல்யாணம் வந்து ரெடி ஆயிரும் போல, ஸோ வந்து வேலைக்காக தான் என்னோட கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆகி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளே எங்கள் லக்ஷ்மண் பிரசாத் ஏக்தாவை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அங்கே லக்கி தான் வீட்டு வாசலில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு ஆண்டனி கோன்சால்வேஸ் வந்திருக்கேன்ட்டு ஏக்தா மேடம் கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு அங்கே லக்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது லக்கிக்கு கோபி சொன்னது ஞாபகம் வருது. ஆண்டனி கோன்சால்வேஸ்னு ஒருத்தன் கிடையாது அப்படின்ட்டு மாமா சொன்னாங்க. அப்போ இவன் யாரு, ஏக்தாவை பார்க்க விடக்கூடாது, அக்கா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ போ இங்கே யாரும் ஏக்தானி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போ அப்படின்னு செய்கையிலேயே வரட்டிட்டு இருக்கிறாங்க. நான் ஏக்தாவை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப வேகமாக லக்ஷ்மண் பிரசாத் வரும்போது அங்கே இவங்க பேக்கில் சிசர்ஸை வந்து குத்தி விட்டுட்டு போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பெரிய சாதனையாக நினச்சிக்கிட்டு அவங்க கோபால் கிட்டே லக்கி வந்துட்டு ஒருத்தன் வந்தான், நான் அவனை விரட்டி விட்டுட்டேன், ஆண்டனி கோன்சால்வேஸ்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. செம கோவம் வந்துருச்சு கோபாலுக்கு, அது நான் செட் பண்ண ஆள் தான், போ அவன் இங்கே தான் போயிருப்பான், போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து செம கோவத்தில் லக்கியை வந்து விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா லக்கி ஒரு வழியாக அங்கே தேடி பிடிச்சி அங்கே லக்ஷ்மணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் தான் ஆண்டனி கோன்சால்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா கிட்ட வந்துட்டு லக்ஷ்மண் பிரசாத் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஆண்டனி கிட்ட பேசினதுக்கப்புறம் ஏக்தாக்கு வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சந்தேகம் வந்து அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆண்டனி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்துட்டு அப்படி 2 ஃப்ரெண்ட்ஸும் அக் பண்ணுறாங்க. திடீர்னு நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னதுமே இவங்க அப்படியே தயங்கி அண்ணி தான் வர சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஏக்தா நீ மறுபடியும் என்ன சந்திக்கப்பட ஆரம்பிச்சிட்டியா, நான் உன்னை எவ்வளோ ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், நீ என்னை இப்படி சந்திக்கப்பட்டுட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியல் டயலாகெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இனிமேல் உங்களை சந்தேகமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்தா வந்துட்டு அப்படி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா தொல்லை முடிஞ்சுது அப்படின்ட்டு இவங்க 3 பேருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க கோபால். என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த கொரியர் பாயை நினச்சாதான் சிரிப்பாக வருது, நான் ஏதோ வாய்க்குள்ள வந்தபடி ஒரு அட்ரஸை சொல்லிவிட்டேன், அந்த அட்ரஸை தேடி அவன் அலையிறதுக்குள்ள பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொரியர் பாயை நினச்சி இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொரியர் பாயை வந்து காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கொரியர் பாய் போகும்போது அந்த ஏரியாவில் நிஜமாவே ஆண்டனி கோன்சால்வேஸ்னு ஒருத்தன் இருக்கிறான் போல, அவன் ஒரு பெரிய ஃப்ளர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை வந்துட்டு இவங்க அந்த ஆண்டனி கோன்சால்வேஸ் வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஆண்டனி கோன்சால்வேஸே வாங்கிட்டாங்க. அதை வாங்கி படித்ததுக்கப்புறம் அதில் ஏக்தா வந்து எழுதியிருக்கிறாங்க, நான் ஒரு சீக்ரெட்டான விஷயம் உங்ககிட்ட பேசணும், ஸோ ஹஸ்பண்ட் இல்லாத நேரமாக பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருந்திருக்காங்க. இதை படித்ததுமே அங்கே ஆண்டனிக்கு பயங்கரமான ட்ரீம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உடனே வந்துட்டேன் ஏக்தா அப்படின்ட்டு இவங்க குளிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. இவன் மூஞ்சியே சரியில்லையே, இவன் ரியாக்ஷன்ஸே சரியில்லையே அப்படின்ட்டு இவங்களோட ஒய்ஃப் வந்து ஆண்டனியோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த லெட்டரை இவங்களுக்கு தெரியாமல் எடுத்து படிச்சுட்டாங்க. ஏக்தா நீ ஆடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம் கதவை பூட்டிட்டு இவங்க ஏக்தாவை தேடி இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போவுமே அங்கே லக்கி வந்துட்டு அங்கே பைக்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆண்டனி கோன்சால்வேஸோட ஒய்ஃப் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அங்கே லக்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ லக்கி வந்துட்டு இதுவும் கோபால் செட் பண்ண ஆளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏக்தா கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏக்தாவை பிடிச்சி அங்கே பயங்கரமாக வந்து ஆண்டனியோட ஒய்ஃப் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சீக்கிரட்டாக யாருமே இல்லாத நேரத்துலையும் என் ஹஸ்பண்டை வர சொல்லுவியா அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஆண்டனி அண்ணா கூட இப்போ என் ஹஸ்பண்ட் கூட தான் அங்கே பெட்ரூமில் இருக்காங்க அப்படின்னதுமே அடைச்சி அவன் ஒரு பொறுக்கின்னு எனக்கு தெரியும், இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலையே, ஆண்டனி எங்கே இருக்க நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு இங்கே அவங்களோட ஒய்ஃப் வந்து பயங்கர எக்ஸ்பிரஷனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு டிவோர்ஸ் தாண்டா அப்படின்ட்டு இவங்க அப்படியே ரொம்ப இமோஷனலாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏக்தா வந்துட்டு இங்கே சொல்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது இந்த மீன் வயல்லையே லக்கி வந்து ஆண்டனி கோன்சால்வேஸோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கோபால் கிட்டே லக்ஷ்மண் கிட்டே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே லக்ஷ்மணும் கோபால் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒளியறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏக்தா வந்துட்டாங்க. ஆண்டனி சார் உங்களோட ஒய்ஃப் வந்து பார்க்க வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அவங்க மேலே அடுக்கடுக்காக படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட ஒய்ஃபே வந்துட்டாங்க. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர் படுத்திருக்கிறத பார்த்துட்டு அடச்சி நீ இவ்வளோ மோசமாக இருப்பியா அப்படின்ட்டு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அப்பா கொஞ்சம் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது அப்போ ஒருவேளை இப்போ ஆண்டனி கோன்சால்வேஸோட ஒய்ஃப்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்ட்டா அப்போ ஆண்டனி கோன்சால்வேஸும் கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ உடனே இவங்க 3 பேரும் அப்படி பாடி கார்ட்ஸ் மாதிரி வாசல்லே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆண்டனியும் நிஜமாவே வந்துட்டாங்க. அவங்கள நேராக இவங்க 3 பேரும் அடிச்சு புரட்டி எடுத்துடுறாங்க. அப்புறமா கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்து இனிமே ஆண்டனி கோன்சால்வேஸ்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பாக என் ஒய்ஃப் கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்ட்டு ஷாக்கெல்லாம் கொடுத்து மிரட்டினதுனால அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நல்ல வேலை பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மணுக்கும் வந்து வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. வேலை கிடைச்சதுமே எங்கள் லக்ஷ்மணுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு இவங்க செம்ம ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பிடிக்குமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எங்கள் கோபால் வந்து கேட்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே மீரா சார், அவரோட பேர் கூட மீரா தான், அப்படியே மீரா மாதிரி ரொம்ப தூய்மையானவ அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மீராவை பார்க்கறதுக்காகவே வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா மீரா வேற யாரும் கிடையாது, அன்னைக்கு காப்பாற்றினாங்க இல்லையா கோபால், அந்த பொண்ணு தான் மீரா. ஸோ அவங்க வந்துட்டு தமிழ், ஸோ கொஞ்சம் தமிழில் தான் பேசுவாங்க, இடையில தமிழில் பேசுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருச்சு, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டதுமே உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே கான்ஸ்டபிள் வந்துட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, சுபோத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்துட்டு அங்கே மாதவ் கிட்ட வந்து அப்படி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் சொல்றாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் சார் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே கோபால் கூட கம்பெனியில தான் இவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் இவங்க. ஒரு நேரத்தில் சண்டையில கோபால் இவங்க விரலை கட் பண்றான்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ கோபால் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாதவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு, மாட்டினடா கோபால்ன்ட்டு பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைட்ல கோபால் வீட்டுக்கே அவங்க வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்படி நீ தானே அவங்க நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அதாவது ப்ளூ கிராஸ் ஸ்ட்ரீட்ல இந்த மர்டர் நடந்த டைம்ல நீ மிஸ் ஆன அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னோட வீட்டில் தான் இருந்தேன், ஸோ அப்போ நீ தான் கொலை பண்ணிட்ட அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாகவே புரியுது அப்படின்னு சொன்னதுமே அங்கே ஏக்தா வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஆண்டனி கோன்சால்வேஸோட வீட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா சொன்னதுனால மாதவ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்புறாங்க. அப்போ சரி அப்போ அந்த ஆண்டனி கோன்சால்வேஸை வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வர சொல்லு, ஒரு ரொம்பலாம் நீ ஒன்றும் தப்பிச்சிட முடியாது அப்படின்ட்டு மாதவ் வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் வருது, மாதவுக்கும் கோபாலுக்கும். அதுக்கப்புறமா அங்கே லக்ஷ்மண் பிரசாத் வந்துட்டு ஆண்டனி கோன்சால்வேஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபால்ஸ் ஸ்டேட் மட்டுமே கொடுத்துட்றாங்க. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது லக்ஷ்மணுக்கு, இப்படி தப்பாக பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே லக்கி கோபால் லக்ஷ்மண் 3 பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துருந்துருப்பாங்க. அங்கே வந்துட்டு அங்கே ஜிம்மில் வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு வாலண்டியராக வந்து லக்கிக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ லக்கியுமே இவங்க 3 பேருமே அப்படி அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு ஃபுல்லாகவே லக்கியே பார்த்துட்டு இருக்கிறா. இவங்க 2 பேருக்கு செம கடுப்பாக இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மியூசிக்கெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கர சத்தமாக வந்துட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கான்சென்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகாமல் லக்கியே தான் பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பின்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, முன்னாடி வந்து பேசுங்க, முன்னாடி வந்து பேசினா தானே உங்களோட லிப் ரீடிங்கை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு காது கேட்காது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியுது. இது தெரிஞ்சதுமே அங்கே லக்கி லக்ஷ்மண் கோபால் 3 பேருமே ஸ்பாட்லேயே வந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆளதாண்டா பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் லக்ஷ்மணும் லக்கியை பிடிச்சி பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே லக்ஷ்மண் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து ஷாப்பிங் வந்திருப்பாங்க. அங்கே ஏக்தாவும் ஈஷாவும் வந்திருப்பாங்க. ஸோ ஏக்தா வந்துட்டு லக்ஷ்மணை வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக லக்ஷ்மணை வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் யார் அப்படிங்கிறது ஏக்தாக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஈஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட நான் இப்போ போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக அங்கே ஆண்டனி கோன்சால்வேஸ் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஆண்டனி கோன்சால்வேஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையான ஆளை பார்த்ததுமே இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா வந்து சொல்கிறாங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஆண்டனி கோன்சால்வேஸ் அப்படிங்கிறது லக்ஷ்மண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏக்தாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏக்தா நேராக மாதவ் கிட்ட வந்து இதை சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் அங்கே லக்ஷ்மணுக்கும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீராவுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ அவங்க வீட்டில் மீராவோட வீட்டில் எல்லாருக்குமே அங்கே லக்ஷ்மணை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ லட்டு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற டைமில் அங்கே மாதவ் வந்துட்டாங்க, கையில் அப்படியே வளங்க போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கிங்கில் மயக்கமே வந்துருச்சு. அதுக்கப்புறமா கோபாலை பிடிச்சி பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கோபால் லக்கியுமே அங்கே மாதவ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கோபால் கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன நடந்தது
நடந்துச்சு அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் கோபால் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஆண்டனி கோன்சால்வேஸ்னு எனக்கு யாரையுமே தெரியாது, அன்னைக்கு நான் அவன் வீட்லேயும் இல்லை, நான் அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. சரி நீ இவ்வளோ மோசமானவனா அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி அந்த பொண்ணை வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னா நீ என்னை விட்டுருவல்ல அப்படின்ட்டு கோபால் வந்து அப்படி கேட்குறாங்க. சரி அந்த பொண்ணை வந்து நீ கூட்டிட்டு வா அப்படின்னதுமே அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ட்டு இங்கே கோபால் வந்து கேட்கும்போது நான்லாம் ஒன்று டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு மாதவ் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து என்னோட தங்கச்சியை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறல, நான் அவளோட அண்ணன், என்னோட சப்போர்ட் இல்லாமல் உன்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, ஸோ கொஞ்சமாக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து அப்படியே சாஃப்டாக பேசுகிறாங்க. மாதவுமே சரி ஓகே உனக்கு நான் ஒரு 3 நாள் டைம் தரேன், 3 இடியட்ஸ்க்கு 3 டேஸ் தான் நான் கொடுப்பேன், அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னால் உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேருக்குமே ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஏக்தா கிட்டேயுமே மாதவ் வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ ஏக்தா மாதவ் வந்து கம்ப்ளீட்டாக நம்புறாங்க. உடனே அந்த 3 நாளில் அந்த பொண்ணை மட்டும் நீ கூட்டிட்டு வரல அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்து வாழ்க்கை முடிஞ்சுது, டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா வந்து சொல்லிட்டாங்க. இந்த 3 நாள் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா பேக்கையும் தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் இங்கே முன்னின்னு ஒரு பொண்ணை வந்து லக்ஷ்மண் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணை பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு மாதவ் கிட்ட போயிட்டு அன்னைக்கு நீங்கள் உங்கள் நைட்டு கூட இருந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு கோபால் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கோபால் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏக்தாவுமே அந்த பொண்ணை பார்த்தது கிடையாது, மாதவுமே அந்த பொண்ணை பார்த்தது கிடையாது. சரி ஆண்டனி கோன்சால்வேஸ்னு நான் நடிக்கும் போது முன்னி ஏன் அங்கே அந்த பொண்ணு நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து அப்படியே ஒரு பிளானை போடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னியுமே சொல்லிட்டாங்க. ஸோ முன்னி வந்து வேற யாரும் இல்லை, அங்கே முன்னாடி வசூலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாதா இருக்காங்க, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முன்னி. அவங்க வந்துட்டு அங்கே ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருந்து மீட்கிறதுக்காக தான் இந்த பணம் வந்து கேட்டிருக்காங்க முன்னி. ஸோ உடனே உனக்கு இப்போ பெயில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னி வந்துட்டு அங்கே வசூலி கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கோபால் மாதவ் கிட்ட வந்து சொல்லிட்டு எனக்கு இந்த பொண்ணை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு முன்னியோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அங்கே முன்னி வந்து இல்லை, ஆக்சுவலாக முன்னி வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை வந்து மாதவ் தான் வாசிப்பாங்க. அந்த லெட்டரில் நீ வந்துட்டு கம்பெனியில் நிறையவே துரோகம் பண்ணியிருக்க, ஆனால் நான் இதை பற்றி கேட்டதே கிடையாது, ஆனால் நீ ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு அந்த கொலை பண்ண நேரத்தில் நீ என் கூட இருந்ததா சொல்லிட்டு என்னை பொய் சொல்ல சொன்னா நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு முன்னி வந்துட்டு எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோபாலை பற்றி அதில் எழுதியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எழுதி முடிச்சுட்டு நான் வந்து ஊரை விட்டே போக போகிறேன் அப்படின்ட்டு முன்னி வந்து அதில் எழுதிட்டு வந்து போயிருந்திருக்காங்க. இதை படித்ததுமே எங்கள் மாதவுக்கு செம சந்தோஷமாக இருக்குது, முடிஞ்சுதுடா நீ ஜெயிலில் தான் முழுசாக இருக்க போகிற அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து செமையாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பின்னாடி லக்ஷ்மணும் லக்கியும் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கோபால் மட்டும் தான் மாட்டிட்டாங்க. அந்த டைமில் லக்ஷ்மணும் லக்கியும் போனதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி கொலை பண்ணாங்க, அதாவது சுபுத்தை வந்து கொலை பண்ணாங்க இல்லையா ஒருத்தங்க, அவங்க அந்த சைடில் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ முன்னியை வந்துட்டு கண்டிப்பாக அந்த கொலைகாரன் தான் கடத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், போய் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒன்னை யார் காப்பாற்ற வரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து கோபாலை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே ஏக்தா வராங்க. ஏக்தா அப்படியே சீரியல் ஹீரோயின் மாதிரியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவாங்க. பாத்தியா சீரியல் ஹீரோயின்ஸ் மாதிரியே தான் என்னோட ஹீரோயினும் பாரு, ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாலும் எப்படி புருஷனுக்காக வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர டயலாக் பேசிட்டு இருக்காங்க கோபால். அப்படியே ஸ்லோ மோஷனில் ஏக்தா வந்ததுக்கு அப்புறமா நான் ஒன்று பெயில் எடுக்கிறதுக்காக வரல, உன்னோட டிவோர்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன், மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே மாதவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு. ஓகே ஓகே நீ கிரிமினல் கேஸோட சேர்ந்து டிவோர்ஸ் கேஸையும் சால்வ் பண்ண போறியா அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும்ல, உனக்கு கம்பெனிக்கு உன்னோட 2 இடியட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பயங்கரமாக வந்து துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு போயிட்டு அங்கே மீராவோட வீட்டுக்கு வந்து இவங்க போயிடுறாங்க. ஸோ மீரா கிட்ட வந்துட்டு என்னோட பாஸ்க்கு தான் இந்த பிரச்சனை, அதனால தான் நானும் இப்படி கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து மீரா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ மீரா வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே அங்கே லக்ஷ்மணுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அந்த பொண்ணு நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சு வழியில் அப்படியே படுத்துட்டாங்க. இதை கேட்கும்போது அங்கே லக்கிக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது, அவங்க பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னோட பாஸ்க்கு வந்து ஹெல்ப் தானே பண்ண போகிறேன், நீ எதுக்காக இப்படி சோகமாக இருக்க அப்படின்ட்டு லக்ஷ்மண் கிட்ட மீரா கேட்கும்போது எப்படி என்னால் சோகமாக இருக்காமல் இருக்க முடியும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் கூட நைட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்கு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மண் வந்து பயங்கரமாக டயலாகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்து, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக ஒரு நாள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரே அர்த்தம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க மீரா. நீ வந்து உன்னோட ரிங்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த ரிங்கையுமே அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவளுக்கு முதல்ல நம்பிக்கையும் அவன் மேலே வைக்கணும் அப்படின்ட்டு மீரா ரொம்ப கோவத்தில் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இவங்க இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் அப்போ எதுவுமே நடக்கலை, இவங்க தப்பு பண்ணலை அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மணுக்கு புரியுது. சாரி சாரி அப்படின்ட்டு மீரா வந்து கன்வின்ஸ் பண்ண வராங்க. பட் மீரா வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. நான் போயிட்டு அந்த இன்னசென்ட் கோபாலை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீரா வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வசூலி வராங்க. ஆக்சுவலாக அங்கே முன்னியை காணும் அப்படின்ட்டு வசூலி தேடிட்டு முன்னியை இவங்க தானே அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால அங்கே லக்ஷ்மணை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னியை தெரியவே தெரியாது அப்படின்ட்டு இங்கே லக்ஷ்மண் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீ முன்னியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீராவை கூப்பிட்டுட்டு வசூலி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் நேராக வந்துட்டு அங்கே மாதவ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணோட பேர் மீரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் முன்னின்னு தானே சொன்னீங்க அப்படின்னதுமே முன்னி கிடையாது மீரா தான் அப்படின்றாங்க. சரி அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா அப்படின்னதுமே அந்த பொண்ணை வந்துட்டு வசூலி கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. வசூலி யாரு அப்படின்னு கேட்கும்போது வசூலி முன்னியோட பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க. வசூலி முன்னியோட பாய் ஃப்ரெண்ட் தான். அப்போ முன்னியை தானே கூட்டிட்டு போனோம், எதுக்காக மீராவை கூட்டிட்டு போனா அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அவனுக்கு முன்னி வேணும் இல்லையா, அதனால தான் கூட்டிட்டு போனான் அப்படின்னதுமே செம்ம கோவம் வந்துருச்சு மாதவுக்கு. என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு பயங்கர கோவத்தில் அப்படியே வந்துட்டு காலுக்கு கீழே இவங்க நான் 2 பேர் மேலேயும் கன் ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே ஈஷா வராங்க. என்னோட அண்ணனை வந்துட்டு இப்படி நீ போலீஸில் வந்து வச்சிருக்கிறியே, இது நியாயமாக இருக்கா, எப்படியாச்சும் அண்ணனை ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு அங்கே ஈஷா வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அப்பந்தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே கோபாலை வந்துட்டு அவங்களோட பாஸ் இருக்காங்க இல்லையா சாவந்த், அவங்க வந்துட்டு பெயில் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அவங்க பாஸ் கூட போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அப்போ கோபாலை வந்து சீக்கிரமாக போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் போகிறதா சொன்னாங்க அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்புறமா வந்துட்டு காரில் வந்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பாஸும் கோபாலும் போகிறத வந்துட்டு இவங்க பார்த்துட்டாங்க. இதை பார்த்ததுமே அவங்க ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்க. இந்த கோபால் என்ன இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாதவ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மண் சொல்கிறாங்க ஏக்தா அண்ணி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பொண்ணுங்க கூட தான் கோபாலுக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா கோபால் பசங்க கூடலாம் அஃபேர் வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஏக்தா அண்ணி என்ன ஆவாங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு தனி ட்ராக்கே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் அன்னிக்கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னிக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டாங்க ஈஷா. அதுக்கப்புறமா வசூலிக்கும் ஃபோனை போட்டு லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வர சொல்லியாச்சு. ஸோ எல்லாருமே லவ்வர்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கோபால் கையில் வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க சாவந்த். அதை வாசிக்கும் போது தான் அது கோபாலோட சூசைட் நோட் மாதிரி எழுதி இருந்திருக்காங்க அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லேயே. ஆனால் நான் இது எழுதலையே சார் அப்படின்னதுமே நீ எழுதலை, ஆனால் நீ இப்போ சூசைட் பண்ணிக்க போற அப்படின்ட்டு அங்கே தூக்கல் தொங்குறதுக்கு கயிறெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருந்திருக்காங்க இவங்களை கொலை பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அப்போ தான் அவங்க உண்மை எல்லாத்தையும் சாவந்த் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுபூத் இருக்காங்க இல்லையா, இவங்க சாவந்த் தான் ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை சுபூத் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால சாவந்த் தான் சுபூத்தை வந்து ஆளை வச்சு கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த பழியை வந்துட்டு இப்போ கோபால் மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கோபால் கைப்பட எழுதின மாதிரி இவங்களே ஒரு நோட்டு எழுதி சூசைட் நோட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதை வந்துட்டு அங்கே பின்னாடியே வந்தாங்க இல்லையா மாதவ், எல்லாருமே ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அங்கே மாதவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என் அண்ணாவை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஷா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நான் வந்து குண்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன், இருந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் அந்த 2 லூசுங்க மேலேயே வந்து ஷூட் பண்ணிட்டேன்னா அதனால எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்லேயே வந்துட்டு அங்கே வசூலியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்கள போயிட்டு லக்ஷ்மண் வந்து அப்படியே காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்களை தூக்கு போடுறதுக்காக இவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஏக்தா வந்துட்டாங்க. ஸோ ஏக்தா இவங்க எல்லாரும் அப்படியே ஒரு படையாக திரண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோதான் கெட்டது பண்ணியிருந்தாலும் எவ்வளோதான் அஃபேர் வச்சிருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவரை யாருமே கொலை பண்ண நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே அப்படியே சீரியல் டைலாகாக பேசிட்டு ஏக்தா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏக்தா வந்துட்டா அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக வந்து ஸ்லோ மோஷனில் கோபால் வந்து கயிறெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமாக ஓடி வராங்க. ஏக்தா கிட்ட தான் வருவாங்க போல அப்படின்னு பார்த்தா ஏக்தாவை தள்ளி விட்டுட்டு பின்னாடி மீரா கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏக்தாக்கு சும்மாவே பயங்கரமான சந்தேகம். இதை பார்த்ததுமே அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுக்கும் பத்தாதுக்குன்ட்டு அங்கே முன்னி வந்துட்டு நீ என் கூட தானே அஃபர் வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கு அவங்க ரோலை வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே வசூலிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. முன்னி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏக்தா வந்துட்டு நான் தூக்கு போட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பாஸை வந்து தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து தூக்கு போடுறதுக்காக நின்றுட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு மீராவுமே சொல்லிட்டாங்க நான் தான் இவங்க கூட
இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே அங்கே லக்ஷ்மணுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்போ நீ உண்மை சொல்லலை, போய் தானே சொல்லியிருக்கிற அப்படின்ட்டு, நான் தான் அண்ணி சாகணும் அப்படின்ட்டு அங்கே ஏக்தாவை இறக்கி விட்டுட்டு அங்கே லக்ஷ்மண் சாகிறதுக்காக தூக்கில் போய் நின்றுட்டாங்க. தம்பி இருப்பா, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவந்த் வந்து சொல்லும்போது போடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு அங்கே லக்ஷ்மண் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அங்கே கூட கொலை பண்ணவனே சேர்த்தே அவங்க தள்ளி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் சாகக்கூடாது, நான் தான் சாகணும், நான் இவ்வளோத்துக்கு சொல்லியும் நீ என்னை நம்பவே இல்லைல்ல லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீரா சாகிறதுக்காக தூக்கு போடுறதுக்காக லக்ஷ்மணை தள்ளி விட்டுட்டு மீரா போய் நிற்கிறாங்க. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். கோபால் சார் வந்து கெட்டவரெலாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீரா வந்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்படியே தூக்கு போடுற டைமில் ஏக்தா வந்துட்டு அப்படி கோபாலை நல்லவங்களா பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா ஆனால் இந்த முன்னிக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை என்ன அஃபேருங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் அங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏக்தா பயங்கரமாக கோபாலை பற்றி திட்டி மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாகக்கூடாது, முன்னிக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்கிறத கேட்டு நான் தான் சாகணும் அப்படின்ட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அங்கே வசூலி தூக்கு போடுறதுக்காக போயிட்டாங்க. அந்த நேரத்துலேயே அவங்க பாஸ் வந்துட்டு இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது பாஸ் தள்ளி விட்டுட்டு இவங்க தூக்கு போடுறதுக்காக வராங்க. ஸோ வசூலி தூக்கு போடுறதை பார்த்துணும் நீ என்ன நம்பவே இல்லைல்ல வசூலி அப்படின்ட்டு நான் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னி தூக்கு போடுறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ சாக போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பையன் இருக்கான்ல கோபாலா, இவன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன்லாம் கிடையாது, எனக்கு பணம் கொடுத்து இவன் தான் நடிக்க சொன்னான் அப்படின்ட்டு அங்கே லக்ஷ்மணை பார்த்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னி வந்து சொல்லிட்டாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த ஆஃபர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதுமே கொஞ்சம் வசூலிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏக்தாக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நிஜமாவே எதுவுமே உண்மை இல்லை, அப்போ நல்லவர் தான் கோபால் அப்படிங்கிறது ஏக்தாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே மாதவுக்கு என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தானடா ட்ரக்ஸை ஸ்மக்லிங் பண்ணுறீங்க, இப்போ உங்களை ஷூட் பண்ணுறா இல்லையான்னு பாருங்க, ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாதவ் வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கன் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு நிற்கும் போது ஈஷா வந்துட்டு நீ இதில் புல்லட் இல்லைன்னு என்கிட்ட சொன்னல அப்படின்னதுமே அதை சத்தமாக வேற சொல்லிட்டாங்க. அட பைத்தியம், இதில் புல்லட் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தானே தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல, சரியான முட்டாள், இந்த முட்டாளை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் ஒரு முட்டாள் அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக வந்து திட்டாங்க. இங்கே ஈஷாக்கு சாமியாக அழுக வந்துருச்சு. நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், இவன் என்னை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்துட்டு அந்த கயிறை இழுத்து பிடிச்சி அப்படியே கீழே உட்காந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த மரம் உடையிற கண்டிஷனில் தான் இருக்குது. இவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னோட தங்கச்சியை நீ அழ வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கையில் இருந்த துப்பாக்கியை வந்துட்டு அங்கே முன்னாடியே வந்துட்டு கோபால் எடுத்து வச்சிருந்துருப்பாங்க. ஸோ நான் அவனை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க மாதவ் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய கொளறு பொடியாக நடந்துட்டு இருக்கு. அந்த பாஸை பிடிச்சி அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல, நீங்கள் யாரும் சாக தேவையில்லை, நான் தான் சாகணும் இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு அந்த பாஸ் நானே சாகுறேன் அப்படின்ட்டு வாலண்டியராக போயிட்டு அங்கே தூக்கில் வந்து தொங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா குழப்பங்களும் ஒரு அளவுக்கு தீர்ந்துருச்சு. ஆனால் மாதவும் கோபாலும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏக்தாவும் ஈஷாவும் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மண் வந்துட்டு அவர் ஒரு போலீஸு, ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது இவங்க 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கோபால் வந்துட்டு ஏக்தாக்கு வந்து சாரி சொல்கிறாங்க. இனிமே வந்துட்டு நான் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், நான் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு கூட தான் இருந்தேங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் உங்கள் மேலே அதிகமாக சந்தேகப்பட்டதுனால தானே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் இந்த டிவி சீரியலே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏக்தா வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கே கோபாலுக்கும் அப்படியே கிளாப் பண்ணிட்டு செம ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா அங்கே மீராவுமே வந்துட்டு ஆமாம் இந்த டிவி சீரியல்லாம் ரொம்ப மோசம், நானும் அதை பார்த்தாலே இப்படி தான் கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருப்பேன். அதோட நேற்று அந்த மாமியார் மருமக நாடகத்தில் என்னாச்சு தெரியுமா, அந்த மருமகளுக்கு புதுசாக ஒரு புருஷன் வந்துட்டான். அப்படியா, யார் அவன், எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் பார்த்துக்கிட்டே இருந்தான், அதுக்குள்ளே வந்துட்டு கட் பண்ணிட்டு தொடரும்னு சொல்லி போட்டுட்டான், ஆனால் இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு யாருன்னு ரிவீல் ஆயிரும் அப்படின்ட்டு அங்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு மீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, இன்னும் டைம் இருக்கு, வா சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஏக்தா அவங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே எல்லாருமே வந்துட்டு ஈஷாவுமே கிளம்பிட்டாங்க. இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபால் வந்துட்டு யாரை அடிக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே லக்கியை போட்டு பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கம்பெனியில் வந்துட்டு சாவந்த் தான் வந்துட்டு இப்படி ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ பாஸ் வந்துட்டு புதுசாக எல்லாருமே ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அதோட புதுசாக உங்களுக்கு ஒரு எம்டி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த போஸ்ட் வந்து கோபாலுக்கு தான் கிடைக்கும், ஏன்னா அவங்க தான் அசிஸ்டண்ட்டில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு தான் இது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு என்ட்ரி ஆகுது. யாருன்னு பார்த்தா புது எம்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா அந்த புது எம்டி வேறு யாரும் இல்லை, லக்கி தான். ஆக்சுவலாக இவங்க ஓனரோட பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த காது கேட்காத ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான். ஸோ இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்துட்டு அவங்க அப்பாவே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ லக்கியை பார்த்ததுமே இங்கே
இங்க கோபாலுக்கு செம கடுப்பா இருக்கு. கோபால் கிட்ட வந்துட்டு லக்கி வந்துட்டு அப்படி ஊம பாஷையில பேசிட்டு இருக்காங்க. கோபாலுக்கு செம இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தியா படத்துல வந்துட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், இந்த படத்துல வந்துட்டு அங்க வேலையை தூக்கிட்டு போயிட்டான். இனிமே அடுத்த படத்துல என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபால் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அடுத்த படத்துல இருக்கானா அப்படின்ட்டு அங்க லக்ஷ்மண் வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு அங்க லக்கி வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 3 படத்துக்கும் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டேன் நானு, எங்க இந்த டைரக்டர் ரோஹித் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாலியா பேசுற மாதிரியே இந்த படத்தை வந்து அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. தேங்க்யூ.